தமிழகத்தில் எங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வரைகலை விளக்கத்துடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நன்றி ஜெபஸ்டின். நேர்களே, கடந்த வாரம் முழுக்கவே வானிலை பார்த்தோம்னா கலந்து கட்டி ஒரு விருந்து கொடுத்ததுன்னு சொல்லலாம். திடீர்னு அனல் தகிச்சது, திடீர்னு மழை பெஞ்சு குளிர் வச்சது. இந்த ஒரு போக்கு இந்த வாரமும் தொடர இருக்கிறதா, இல்லை இதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்க போகிறதா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் நம்ம எழுகிறது. அதை பற்றி தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒன்று மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்கணும், இந்த வானிலை அப்படின்றது கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு டேக் டைவர்ஷன் எடுத்து மாறிடுது. ஸோ இந்த வாரத்தில் எந்தெந்த நாட்களில் நமக்கு அதிக மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற தற்போதைய கணிப்பு நிலவரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ கடந்த சில மணி நேரங்களாக தமிழகத்தின் மீது மேக நடமாட்டம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சென்னைக்கு மேலே பெருசாக ஒன்றும் கிடையாது. இன்று பகல் முழுவதுமே நல்ல ஒரு வெயில் இங்கே கொளுத்திட்டு இருந்ததை பார்க்க முடிகிறது. அதனை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கங்கே மேகமூட்டம் இருந்தாலுமே மழை மேகங்கள் திரள்வது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தான் மழை மேகங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதை உறுதி செய்யும் விதமாக மழை நிலவரத்தை நாம் பார்க்கும்போது தெரிகிறது இல்லையா. இங்கே மொத்தமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டமாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் மாவட்டமாக இருக்கட்டும், அப்படியே திருப்பூர், திண்டுக்கல், கீழே தேனி, இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சில் மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அங்கே பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது நிறைய இடத்துல. இந்த நிலையில் இப்போதைய நிலவரப்படி மாலை 5 மணி நிலவரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5 மணி நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இங்கே திருவண்ணாமலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிற அதே நேரத்தில் இங்கே வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரணியாக இருக்கட்டும், காஞ்சிபுரம் மற்றும் அரக்கோணம், இந்த பெல்ட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பொழிவு மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இது மாலை 5 மணி நிலவரம் அப்படின்னாலுமே இது போக போக இந்த மழையின் தீவிரமானது அந்த பகுதிகளில் அதிகரிக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மழையின் போக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பெல்ட்டில இருந்து அப்படியே சென்னையை நோக்கி நகர்வதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இன்று மாலைக்கு மேல, இன்று காலையில எந்த அளவுக்கு வெயில் நம்மளை வாட்டி வதச்சதோ அதே அளவுக்கு மாலைக்கு மேல சென்னை ஒரு நல்ல ஒரு மழை பொழிவை சந்திக்க இருக்கிறது. நம்ம சராசரியா பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 9 மணி என்ற அளவில் நம்ம எடுத்துக்கலாம். 9 மணி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும், சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் இங்க கீழே மதுராந்தகத்தை தொட்டு மேலே பழவேற்காடு வரைக்குமே பார்த்தீங்கன்னா மழை பொழிவானது இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்க செங்கல்பட்டு, மதுராந்தகம், மறைமலை நகர், தாம்பரம் இந்த பகுதிகளெலாம் மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்தோம்னா பாருங்க மழையின் தீவிரமும் அதிகரிப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. மத்திய சென்னை பகுதிகளிலுமே கூட கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்று மாலைக்கு மேலே 7 மணிக்கு மேலே எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்குன்றதை பாருங்க. சென்னை பெருநகர் மட்டும் இல்லாமல் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளிலுமே இந்த மழையானது நீடிக்கிறது. பூந்தமல்லி, ஆவடி, திருவள்ளூர் இந்த பகுதிகள் எல்லாத்திலையுமே கூட கனமழையானது பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. இங்கே சென்னை, மத்திய சென்னை பகுதிகளிலையும் மழை பொழிவானது அதிகரிக்க இருக்கிறது. ஆனால் ஆக்ஷன் பிளாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கனமழை அப்படின்றத தாண்டி மழை எங்கே இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வட சென்னையை தாண்டிய பகுதிகள் தான் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பழவேற்காடுல இருந்து கீழே திருவொற்றியூர் வரைக்குமே மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. பழவேற்காடு, காட்டூர், பொன்னேரி, இங்கே ஆரணி, மேட்டுப்பாளையம், பஞ்சட்டி, செங்குன்றம், திருவொற்றியூர், கத்திவாக்கம் இந்த பகுதிகள், அதோடு சேர்த்து மீஞ்சூர் இந்த பகுதிகள்லாம் மிக கனமழையை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்று இரவு நேரத்தில் இந்த மழையானது இந்த அளவில் இருக்க போகிறது. ஸோ வரும் வாரங்களில் எப்படி இருக்க போகிறது தமிழகத்தில்? இதே மாதிரியான ஒரு மழை பொழிவு சென்னைக்கு கிடைக்குமா? ஏன்னா பகல் நேரத்தில் எந்த அளவுக்கு வெக்கையும் அந்த ஹியூமிடிட்டி ஈரப்பதமும் நம்மளை வாட்டி வதைக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைக்கு மேலே ஒரு வறண்ட வானிலை நிலவதை நம்மளால பார்க்க முடிகிறது. அது அப்படியே வெப்பம் அப்படின்றத நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா எந்த அளவுக்கு வெப்பம் தீவிரமாக இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. எல்லாமே ஒரு 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல இருக்கிறது. இந்த 80 டிகிரி அப்படின்னு நம்ம இது எந்த இடத்துல காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மழைக்கு கன்வெர்ட் ஆகுங்க. இது பார்த்தீங்கன்னா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது சேலம், திருநெல்வேலி, அது மட்டும் இல்லாமல் இங்கே தென் மாவட்டங்கள் சில பகுதிகளில் மட்டும்
கனமழை பெய்வதற்கு இல்லைனாலும் கூட மிதமான அளவில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் நிலவரம் வேற இருக்குது. இதே தான் செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி தான் வறண்ட வானிலை, கொஞ்சம் வெப்பம் தெரியுது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா மழை பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் புதன்கிழமைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மொத்தமாகவே நிலைமை எந்த அளவுக்கு மாறுதுன்னு பாருங்க. இது ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிளைமேட் மாறுதுன்னு சொல்லிட்டு. ஒரு மழை பொழிவு அப்படின்றத தாண்டியும் கூட பாத்தீங்கன்னா வெப்பம் அப்படின்றதும் எந்த அளவுக்கு குறைகிறது நம்மளால பார்க்க முடிகிறது. 90க்கு மேல இருந்த இடம் எல்லாம் 70 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் நம்மளால பார்க்க முடிகிறது. உச்சபட்சமாக சென்னையில் தான் 86 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கிறது. ஆனா மற்ற பகுதிகள், பிரதான பகுதிகள் எல்லாத்திலையுமே வெப்ப அளவு குறைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த வரும் புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தமிழகத்துல நல்ல ஒரு மழை பொழிவோடு சேர்த்து வெப்பமும் குறைந்து ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவுவதை வாய்ப்பு இருக்கிறது. சென்னையில் மட்டும் ஒரு விதிவிலக்கு அப்போ எப்போன்னு சும்மா காட்டிட்டு போகுமே தவிர பிரதானமாக மற்ற தமிழக பகுதிகள் இந்த ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிருக்காங்க இந்த வாரத்தில். அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாருங்க, நீலகிரி மாவட்டமா இருக்கட்டும், கோயம்புத்தூர் மாவட்டம், அதுக்கப்புறம் திருப்பூர் மாவட்டம், அதற்கு அப்படியே கீழே இந்த பகுதிகள் எல்லாமே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு மேல நிலவரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதை நம்மளால பார்க்க முடிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களை தவிர்த்து பிற பகுதிகளில் மீண்டும் ஒரு வறண்ட வானிலை தான் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வாரம் முழுக்க போன வாரம் மாதிரி தான் நமக்கு கலந்து கட்டி ஒரு கிளைமேட் ஆனது நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் இன்று மாலை நிலவரப்படி சென்னை மாநகரவாசிகளை உஷார், நீங்க வெளியில போயிருந்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க. கனமழை காத்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.